Daily. Taste the Daily. ராணுவ தளவாட உற்பத்தி புதிய மைல்கல்லை எட்ட காரணமான அனைவரையும் பாராட்டுவதாக பிரதமர் மோடி பதிவு. ராணுவ தளவாட உற்பத்தி 17% அதிகரித்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெளியிட்ட பதிவை பகிர்ந்து பெருமிதம். சமூக நீதிக்கு எதிரானவர்களை விக்கிரவாண்டி தேர்தலில் படுதோல்வி அடையச் செய்ய மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள். சமூக நீதியை காக்க இந்தியா கூட்டணி சார்பில் நிறுத்தப்பட்ட திமுக வேட்பாளரை ஆதரிக்க கோரிக்கை. சமூக நீதிக்கு எதிரான பாஜக கூட்டணியை தோற்கடிக்கிறது மூலமா சமூக நீதிக்கு துரோகம் இழைக்கிறவங்களுக்கு தக்க பாடம் புகட்டணும்னு கேட்டுக்கிறேன். விக்கிரவாண்டியில் ஜனநாயக முறைப்படி இடைத்தேர்தல் நடக்காது என்று அறிந்தும் அண்ணாமலை தங்களை குறை கூறுவதாக இபிஎஸ் பதில். மக்களவைத் தேர்தலில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் திமுகவை விட அதிமுக 6000 வாக்குகள் மட்டுமே குறைவாக பெற்றதாகவும் விளக்கம். விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புறக்கணிப்பதற்கு பல்வேறு காரணங்களை நாங்கள் எடுத்துச் சொல்லியிருக்கின்றோம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்தது. அந்த தேர்தலில் எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து கொண்டது என்று நாடே அறியும். ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்கவில்லை. இது திரு அண்ணாமலைக்கும் தெரியும். இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி குறிப்பிட்டு செய்தி வெளியிட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது. மாநில தலைவரான பின்னர் மத்திய அரசு மூலம் என்னென்ன புதிய திட்டங்களை தமிழகத்திற்கு அண்ணாமலை பெற்றுக் கொடுத்துள்ளார் என இபிஎஸ் கேள்வி. அண்ணாமலை வந்த பிறகுதான் பாஜகவுக்கு பலம் வந்தது போன்ற மாயையை உருவாக்குவதாகவும் விமர்சனம். அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக வந்த பொழுது என்ன புதிய திட்டத்தை மத்திய அரசின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பெற்றுத் தந்திருக்கின்றார்? எதுவுமே கிடையாது. வாயிலே வடை சுட்டுட்டு இருக்கார். எப்பொழுது பார்த்தாலும் பொய் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார். மற்ற கட்சிகளே அவதூறாக பேசுவதால் அவர் தொடர்ந்து வழக்கமாக கொண்டிருக்கின்றார். மக்களவைத் தேர்தலின் போது கோவை தொகுதியில் சொன்ன 100 வாக்குறுதிகளை 500 நாட்களில் அண்ணாமலை நிறைவேற்றுவாரா என இபிஎஸ் கேள்வி. இப்படிப்பட்ட மாநில தலைவர் இருப்பதால்தான் இந்த முறை பாஜக சறுக்களை சந்தித்து மத்தியில் கூட்டணி ஆட்சி அமைத்துள்ளதாகவும் விமர்சனம். கோவை நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிட்ட பொழுது 100 வாக்குறுதிகள் 500 நாளில் நிறைவேற்றப்படும் சொன்னார். எந்த கட்சியை சேர்ந்த தலைவரும் இப்படிப்பட்ட வாக்குறுதி கொடுத்ததே கிடையாது. அதாவது 100 அறிவிப்புகள் 500 நாட்களில் நிறைவேற்றப்படும் என்ற செய்தியை வைத்துத்தான் மக்கள் அவருக்கு வாக்களித்தார்கள். இப்பொழுது மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சி தான் வந்திருக்குது. எதிர்பார்க்கிறோம் 500 நாளில் 100 வாக்குறுதி நிறைவேற்றுவாரா, கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை திரு அண்ணாமலை நிறைவேற்றுவாரா என்று மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் பச்சை பொய் கூறுவதாக அண்ணாமலை விமர்சனம். கர்நாடகா, பீகார் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் உள்ள போது தமிழகத்திற்கு மட்டும் இல்லையா என கேள்வி. பீகார் அரசு நடத்துவதற்கு அதிகாரம் இருக்கு, கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசு நடத்துவதற்கு அதிகாரம் இருக்கும் பொழுது தமிழகத்தில் மட்டும் திமுக அரசு நடத்துவதற்கு அதிகாரம் இல்லையா? இந்த பச்சை பொய்யை எல்லாம் முதலமைச்சர் சொல்வதை நிறுத்திவிட்டு அவர் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு தயாரா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு மட்டும்தான் அவர் பதில் சொல்லணும். அருகில் நிற்க வைத்து அங்கீகாரம் கொடுத்த பிரதமர் மோடியின் முதுகில் குத்திய துரோகி இபிஎஸ் என அண்ணாமலை விமர்சனம். சிலரின் சுய லாபத்திற்காக அதிகார வெறிக்காக அதிமுகவை அழித்துக் கொண்டிருப்பதாக குற்றச்சாட்டு. நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற பெயர் ஒருத்தருக்கு பொருந்தும் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி. நம்பிக்கை துரோகி அதாவது பிரதமர் அவர்கள் கூட்டிட்டு போய் டெல்லியில பக்கத்திலே உட்கார வைப்பார். சுயலாபத்திற்காக இதை விட அக்கறை பச்சை, இந்த கரையை விட அந்த கரைக்கு போயிடலாம் அப்படிங்கறக்காக பாரதிய ஜனதா கட்சி வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கியவர் யார்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். உங்களை அங்கீகாரம் செய்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொன்னீங்க? புறமுதுகுல குத்துனீங்க. அதான் நீங்கள் கொடுத்த பரிசு. அதிமுக தொண்டர்கள் எல்லாம் பாஜக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளை நோக்கி படையெடுத்து வருவதாக அண்ணாமலை கருத்து. தமிழகத்திற்கு நல்லாட்சி கொடுக்கவே பாஜக இருப்பதாகவும் அதிமுகவுக்கு அடிமையாக இருப்பதற்கு இல்லை என்றும் பேட்டி. தமிழக மக்களுக்கு ஒரு பொறுப்புள்ள ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவருடைய செயல்பாடுகள் இல்லை என்பதை தமிழக மக்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துக்கிட்டு 2017 இருந்து ஆட்சியில் இருந்தார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவரு. அதனால பல விஷயங்களை புரிஞ்சுக்கணும்.
திருவெண்ணைநல்லூரில் ஜெயராமன் என்பவர் உயிரிழந்ததற்கு கள்ளச்சாராயம் காரணமல்ல என அமைச்சர் ரகுபதி விளக்கம். புதுச்சேரியிலிருந்து சட்டவிரோதமாக வாங்கி வரப்பட்ட சாராய பாக்கெட்டுகளை குடித்ததால் இறந்ததாகவும் கருத்து. அண்டை மாநிலங்களில் கள்ளச்சாராயம் கடத்தி வரப்படுவதாக ரகுபதி கூறுவது வெட்கக்கேடானது என இபிஎஸ் கருத்து. புதுச்சேரி, ஆந்திராவில் இருந்து சாராயம் கடத்தப்படுகிறது என்றால் அதை தடுக்காமல் சோதனை சாவடிகளில் என்ன செய்கிறார்கள் என்றும் கேள்வி. மதுக்கடைகளில் காலி பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் செப்டம்பர் முதல் தமிழ்நாடு முழுவதும் அமல். சென்னை உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் நிர்வாகம் விளக்கம். திருச்சி லால்குடி அருகே கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த ரவுடியை சுட்டுப்பிடித்த போலீசார். அரிவாளால் தாக்கிவிட்டு தப்ப முயன்ற ரவுடியை போலீசார் காலில் சுட்டு மடக்கி பிடித்ததாக தகவல். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் அடுத்த 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. வரும் 11ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். மாற்று வழி சிகிச்சையில் கிடைத்த பலன்களை ரசிகர்களுக்கு பரிந்துரைத்தால் சிறையில் அடைப்பீர்களா என நடிகை சமந்தா கேள்வி. ஹைட்ரஜன் பெராக்சைடு தொடர்பாக சமந்தாவின் பரிந்துரையை கண்டித்து பதிவிட்ட மருத்துவருக்கு பதில். Taste the Daily.